ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் வச்சிருக்கிற திட்டத்தை நிறைவேற்றும்படி அழகாய் நம்மை நடத்துவார். உங்களை குறித்து தேவன் பெரிய திட்டம் வச்சிருக்கிறார் தெரியுமா? முதல்ல நீங்கள் அதை அறிந்து கொள்ளணும். அது நிறைவேறணுமானா அவருடைய கரத்தில் உங்களை ஒப்பு கொடுக்கணும். மகனே மகளே, நீ என் கையில் இருக்கிற ஒரு கொயவன் கையில் களிமண் இருக்கிற மாதிரி உன்னை கையில் வச்சுருக்கிறேன். அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த கொயவன் தனக்கு பிரியமான ஒரு பாத்திரமாய் வனைவதைப் போல நான் உன்னை எனக்கு பிரியமான ஒரு பாத்திரமாய் வனைவேன், உருவாக்குவேன். நான் களிமண்ணாக இருக்கிறேன், ஒன்றுக்கு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? அவருடைய கை உங்களை பாத்திரமாய் உருவாக்க போகிறது. இந்த இடம், இந்த மைதானம் இருக்கிற கர்த்தர் என்னை உருவாக்கின இடம். அதிகாலை 5 மணிக்கெல்லாம் இது காட்டு பகுதியாக இருந்தது. இங்கே வந்து முழங்கால் படியிட்டு தெய்வ சமூகத்தில் காத்திருப்பேன். நிறைய காரியங்கள் இந்த இடத்துல ஆண்டவர் என்னோடு பேசி என்னை உருவாக்கினார். அவருடைய சுபாவம் எனக்குள்ளே வரவும், ஊழியத்திற்கு ஏற்ற ஒரு பாத்திரமாய் உருவாக்கவும் தேவன் இந்த இடத்தில் என்னை சந்தித்திருக்கிறார். அவருடைய கையில் ஒரு களிமண்ணாக இருக்க என்னை ஒப்பு கொடுத்தேன். உமக்கு பிரியமானபடி என்னை உருவாக்குங்க, நீங்கள் சொல்கிறபடி நான் செய்கிறேன்னு என்னை ஒப்பு கொடுத்து நான் ஜெபித்த இடம். இந்த இடத்தில் என் கண்ணீர் சிந்தப்பட்டிருக்கிறது. ஆயிரக்கணக்கான மக்களுடைய கண்ணீர் சிந்தப்பட்ட ஒரு இடம். நிறைய பேர் அவர் உருவாக்கின ஒரு இடம். இதில் சிறு பிள்ளைகள் கூட்டம், வாலிபர் கூட்டம், முகாம்கள் நடத்தப்பட்டு அநேகருடைய கண்ணீர் சிந்தப்பட்ட இடம். அவங்கெல்லாம் தங்களுடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து இங்கிருந்து ஊழியர்களை எழுப்பி இருக்கிறார், மிஷினரிகளை எழுப்பி இருக்கிறார், வல்லமையுள்ள பாத்திரங்களை எழுப்பி இருக்கிறார். அதே ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார், என் மகனே என் மகளே, என் கையில் களிமண்ணாக இருக்க நீ ஒப்பு கொடுக்குறியா? உன்னை நான் வனைந்து ஏற்ற பாத்திரமாய் உருவாக்குவேன் என்று. யாருக்குமே பிரயோஜனம் இல்லை நீ கலங்குறியா? அவர் கையில் ஒப்பு கொடுத்தாதான் பிரயோஜனமான பாத்திரமாக உருவாக்குவார்.